வணக்கம், உங்கள் ஆர்வி உதயகுமார் பேசுகிறேன். நிறைய கேட்கலாம் முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். நானே ஒரு படத்தில் ஹீரோவாக கூட நடிக்க முடியும். ஏன்னா என்னை விட வயசானவங்க தான் இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள் இருக்கானுங்க. அரசியல் மைண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. ஹலோ தினமலர் நேயர்களே, வணக்கம், உங்கள் ஆர்வி உதயகுமார் பேசுகிறேன். நான் இந்த பெட்டிக்கடை திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். என்னுடைய நடிப்பு எப்படி இருக்குன்னாலும் தெரியல எனக்கு. என்னை இந்த படத்தில் அவசியம் நடிக்கணும்னு டைரக்டர் கார்வண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது நாங்கள் ஒத்துக்கிட்டு நானும் திரு சுந்தரராஜன் சார் அவர்களும் இணைந்து இந்த படத்தில் நடித்தோம். ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எனது வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் இணைந்தவர்கள் பாருங்கள், ஐகோ மாதிரி இவர் தான் முழுசாக என்னை பக்கத்துலேயே இருந்து என்னை நடிக்க வச்சவர் அவர் தான். இந்த படத்தோட வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னா அது ஐகோ தான் காரணமாக இருப்பார் என்பதை தெரிவித்து கொண்டு பெட்டிக்கடை ஓனராக வர்றேன். அவ்வளோதான். என்னுடைய கதாபாத்திரம் பெட்டிக்கடையோட ஓனர். ஒரு சாதாரண வில்லேஜில் ஒரு பெட்டிக்கடை இருந்தால் எப்படி, அந்த பெட்டிக்கடையோட ஓனராக நடிச்சிருக்கேன். என்னுடைய மகள் தான் இந்த படத்தினோட கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் அவர் டைரக்டர் சொன்ன கருத்து இதுதான். ஏன்னா இந்த பெட்டிக்கடைகள் எல்லாம் எப்படி சின்ன சின்ன ஊர்களில் வில்லேஜுகளில் இருக்கிற பெட்டிக்கடைகள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய மிகப்பெரிய அந்த ஆதிக்கத்தில் எப்படி இந்த பெட்டிக்கடைகளுக்கு பிரச்சனைகள் வருது, அதை எப்படி இவங்க சமாளித்து செயல்படுறாங்கன்றது தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இதெல்லாம் எப்படி அடிப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அதை பின்னி பிணைஞ்சு ஒரு காதல் படமும் ஒரு கருத்து படமாகவும் இது அமைந்திருக்கிறதுன்னு சொன்னார். அதில் நான் பெட்டிக்கடையோட ஓனர் பாதிக்கப்படுகிற ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். சரி, இப்போ மார்க்கெட்டு மாலு இந்த மாதிரிலாம் பெருகி போன வணிக நிறுவனங்கள் மத்தியில் இந்த பெட்டிக்கடை மூலமாக என்ன நீங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அது டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பகுதியில் தான் அந்த நடித்துட்டு வந்தேன். மீதி அந்த ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. அது பார்க்கும்போது தான் அந்த இயக்குனர் அதன் மூலமாக எது சொல்லியிருக்காருன்றது தெரிஞ்சுக்க முடியும். உங்களே ஒரு புது இயக்குனர் வச்சு இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க செட்டில்? அவர் ஏற்கனவே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது 2வது படம் அவருக்கு. அவர் நார்மலாக நல்லா தான் பண்ணார். அதிலெல்லாம் ஒன்று அவர் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாரோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது சொல்லுவார். அதை நம்ம செஞ்சு கொடுத்து நான் எப்பவுமே நடிக்க போகும்போது நான் டைரக்டருன்றதை மனசுலேயே வச்சுக்க மாட்டேன். நான் ஒரு களிமண் மாதிரி நிற்க வேண்டியது தான். என்ன எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற ஒரு இயக்குனர் சொல்கிறத கேட்குறதா நடிக்க போகிறவங்களுடைய கடமையாக இருக்கணும். இதை தான் ஒரு இயக்குனராக நானும் மற்ற நடிகர்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். அப்படி தான் நான் செய்யவும் வச்சேன். அதே மாதிரி தான் நான் இதுலேயும் இயக்குனர் என்னென்ன மைண்டில் வச்சுருக்காருன்றது என்ன நான் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நிறைய இயக்குனர்கள் நடிக்க வந்துட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகர்களும் கொஞ்சம் பேர் வருத்தப்படுறாங்க சார். நிறைய பேர் இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல நிறைய நடிகர்கள். அதனால் இந்த நடிகர்களுடைய வாய்ப்பை நம்ம எப்படியாவது தட்டி பறிச்சிடணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இயக்குனர்கள் களமிறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், இப்போ நடிகர்கள் எல்லாரும் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாங்க. பாதி பேர் வந்துட்டாங்க. சிஎம்மாக கூட இருக்கணும்னு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு சினிமா துறையில் ஒரு வில்லேஜிலேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டோ ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டோ ஒருத்தன் வர்றான்னா மெட்ராஸ்க்கு, அவனுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கும், மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த ஆசைன்றது இருந்தால் தான் மனித வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கே ஒரு ஆள் நகர முடியும். எல்லாரும் ஆசைப்படுறது இயல்பு தான். ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஆசைப்படுகிறதுக்கு உரிமை இருக்குது. அதை அடைவதற்கு தகுதி இருக்கிறதா என்பது நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கமல், ரஜினி 2 பேருமே வச்சு படம் இயக்கியிருக்கீங்க. 2 பேருமே அரசியலில் இருக்காங்க. யாருக்கு உங்களோட முன்னுரிமைகளாக இருக்கும்? உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும்? என்னை பொறுத்தவரையிலும் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிறேன், 2 பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள், 2 பேருமே மிகச்சிறந்த மனிதர்கள். இந்த 2 பேர்த்துக்குடைய போட்டி வந்ததுன்னா 2 பேருமே ஈக்குவலாக ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த எஜமான் சிங்காரவேலெல்லாம் கொடுத்த உதயகுமார் எங்கே போனார்? இன்னும் இங்கே தான் இருக்கிறாரு. அந்த எஜமானும் சிங்காரவேலனும் பார்ட் 2 ரெடியாக இருக்கிறாரு. இந்த டைரக்டர் உதயகுமாரை பொறுத்தவரையிலும் என்னை தேடி வர்றவங்களுக்கு தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற சினிமா எப்படி இருக்குது சார்? நிறைய விஞ்ஞான மாற்றங்கள் நல்லா தான் இருக்குது. சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது. அதில் இருக்கிறவங்க தான் சரியில்லை. உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்குது? இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. என்ன போகுது? நானும் திரைப்பட கல்லூரியில் இன்றைக்கும் போயிட்டுருக்கேன். பல்வேறு கல்லூரிகளுக்கு திரைத்துறை சார்ந்த வகுப்புகளை கூட எடுக்கிறதுக்கு நான் போயிட்டுருக்கேன்.
நானே ஆர்வி உதயகுமாருடைய மீடியா அப்படின்னு ஒன்று நான் வச்சுருக்கேன். ஆர்வி உதயகுமார் ஃபில்ம் மீடியா அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதன் மூலமாக வெளிநாட்டு இயக்குநர்களை எல்லாம் வரவழைத்து கல்லூரி மாணவர்களுக்காக சிம்போசியம் அது மாதிரி ஒர்க் ஷாப்பெல்லாம் நடத்திட்டுருக்கேன். அது வந்து என்னுடைய ஒரு 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 ஆசை, என் ஆர்வத்துக்காக அது செய்கிறேன். இப்போ கூட விஐடியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு காலேஜில், மிகப்பெரிய கல்லூரியில் ஒரு விழா நடத்தினோம். அதெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. அது போக நான் வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முன்னாடிலாம் ரஜினி, கமல் இவங்களோட கால்ஷீட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை, காலா, கபாலின்னு அப்பா புதுமுக இயக்குநர்கள் வந்து ரஜினி கால்ஷீட் வாங்கிடுறாங்க, அழகாக படம் பண்ணுறாங்க. இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. புதுமுக இயக்குநர்களோட பயணிக்கும்போது ஒரு நடிகனுக்கு வந்து எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு புது தோற்றத்தை, புது ஒரு வெளிப்படுத்துதலை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. நிச்சயமாக அது ஒரே டைரக்டர் கூட ஒர்க் பண்ணால் ஒரே மாதிரி தானே வரும். அதே மாதிரி மாற்றி இயக்குநர்கள் படங்களில் நடிப்பது எல்லாத்துக்குமே அது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னை நம்பி படம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பணத்தோடு வர்றவங்கள நான் வரவே வேண்டாம் போன்னு அனுப்பிடுறேன். ஏன்னா அந்த கஷ்டப்பட்டு காசு கொண்டாந்தாங்கன்னா அவங்களால அந்த காசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கு நான் காரணமாக விரும்பலை. ரெண்டாவது, தொடர்ந்து திரையுலகத்தில் தயாரிப்பாளர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் வந்து இன்றைய இந்த வியாபார ரீதியை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்குண்டான தயாரிப்பாளர்கள் வரும்போது தான் நான் படம் பண்ணுவேன். நிறைய கேட்கலாம் முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். இப்போ வந்து நான் ஒரு படம் பேசிகிட்டு இருக்காங்கம்மா. இப்போ 100% காதலுங்கிற படத்தில் அந்த ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். அது நல்லா வந்திருக்கு. அந்த படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதில் ஒரு நல்ல தந்தையாக நடிச்சிருக்கேன். சும்மா அப்படி ஒரு ஹாபிக்காக நடிக்கிறதா, மற்ற நடிகர்களுக்கு போட்டியாகல நான் வரவே இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி நிறைய தந்தையான வாய்ப்பு தான் வருது சார் உங்களுக்கு. வரட்டுமே, நானே ஒரு படத்தில் ஹீரோவாகவும் கூட நடிக்க முடியும். ஏன்னா என்னை விட வயசானவங்க தான் இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள் இருக்கானுங்க. அதனால் என்னை விட வயசில் பெரியவங்க தான் ஹீரோக்களாக இருக்கும்போது ஏன் நான் ஹீரோவாக என்னை வச்சு படம் எடுத்தால் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அரசியல் எப்பவுமே இருக்கம்மா. அரசியல் மைண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போவே அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது அரசியல் ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒன்று. அது இல்லைன்னா நீ வந்து பகுத்தறிய தெரியாதவன்னு அர்த்தம். சரி, நீங்கள் வருங்கால அடுத்த தலைமுறையினர் சந்ததியினருக்கு சினிமாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு புதியவர்களுக்கு என்ன சொல்ல? தயவு பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல விரும்புகிறேன்.